ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு காட்டுவாங்களா? பயங்கரமா இருந்துச்சு. ஹலோ காய்ஸ், அவதார் பார்ட் 3 படத்தோட ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, பாகுபலி படத்தில் வர காளைக்கிழங்கிற மாதிரி இந்த படத்தில் சாம்பல் தலைவின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஒன்று வருது. அவன் என்ன பண்ணுறானோ மொத்தத்தையும் நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு, நம்ம கைப்பற்றணும் மொத்த இடத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதையும் மீறி எப்படி அவங்களிருந்து தப்பிச்சு போகிறாங்க, எப்படி சண்டை போடுறாங்கன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தில் மெயினாக சொல்லணும்னா சினிமா போட்டோகிராஃபி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காட்டுவாங்களா? பயங்கரமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன், அவதாரனாவே பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 2008 பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வந்துச்சு, 2012 பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 2025 3 வந்திருக்கு. அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 ஹவர்லாம் பயங்கரமான ஒரு பயங்கரமாக காட்டிட்டாங்க. எல்லா விஷுவலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. முக்கால்வாசி இந்த விஷுவலுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போவாங்க. நானும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போனேன். ஏன்னா ஒரு புதுமையாக இருக்கும் அந்த படம். பார்ட் 1, பார்ட் 2 மாதிரி மாதிரி அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவும் கொண்டு வந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. அதாவது ஸ்டார்டிங்லேயே அவன் எப்படி அவங்க பையனை இழந்துருக்கான செகண்ட் பார்ட்லேயே இழந்துருவான் இல்லையா, அதிலே போது தொடங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர், அதாவது நீரில் இருக்கிற மனிதர்கள் இருப்பாங்க பற்றி, அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் நாயகின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக பார்த்தீங்கன்னா சந்திக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையால் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாயத்துலேருந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உயிர் வாழ முடியும். அப்படி தான் பார்த்திங்கன்னா அவதாரில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உயிரோடு இருப்பாங்க. இவன் பார்த்திங்கன்னா மேலோகத்துலேருந்து வந்தவன்ட்டு, அந்த பூமியிலேருந்து வந்தவன்றதுனால பார்த்திங்கன்னா அவனோட மாஸ்க் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு உயிர் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஆக்சிஜன் குறைஞ்சி பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா செயலிழந்து போயிடும். அந்த டைம்லையும் பார்த்திங்கன்னா ஒருத்தி பார்த்திங்கன்னா உயிர் கொடுத்து அவனை அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ரெடி பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா கூட செஞ்சு எல்லாமே ஒன்றா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவன் திரும்ப மீட்டி சண்டை போட்டு கூப்பிட்டு போயிடுவான். அங்கே போனால் எப்படி அங்கே ஆக்சிஜன் இல்லாமையே பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க ஆராயும் போது இது எதனால் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதில் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்க முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம அம்மாளுங்கெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா அவனை திரும்ப மீட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்படியே தான் பார்த்திங்கன்னா மாறி பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகிறதும் தூக்கிட்டு வரதும் இருக்கும். எதுக்கு அவனை தூக்கின்னு போயிட்டு பார்த்திங்கன்னா இவன் இது மாதிரி வாழ்கிறான்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு இவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய யோசிப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு விஷுவல், நல்லா ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்லா குழந்தைங்களோட போய் பார்க்கணும், நம்ம ஒரு புது அனுபவம் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு போகலாம், தாராளமாக போய் போகலாம். பார்த்திங்கன்னா கதை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஏற்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இதில் பெருசாக கதை கிடையாது. அந்த சாம்பல் நாய் தலைவி எதுக்கு வந்தா அப்படின்றது தான் அதாவது அவள் மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா கைப்பற்றணுன்றதுக்காக அவள் போராடுவாள். இதையும் மீறி எப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள அட்டாக் பண்ணி எப்படி இவங்க பாதுகாக்கிறாங்கன்றது தான் பார்த்திங்கன்னா அந்த படத்தோடவே ஒரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டோரி போகும். ஆனால் அந்த 1 மணி நேரம் அந்த இன்டர்வலுக்கு தாண்டி அவங்க அட்டாக் பண்ண வரும்போது மொத்த பேர், அதாவது அந்த தண்ணியில் இருக்கிற ஒரு உருவம் மாதிரி ஒரு பெருசாக ஒன்று இருக்கும், அது சுறா மாதிரி நினைக்கிறேன். அது பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது பயங்கரமாக இருந்துச்சு விஷுவலு. அவங்களெல்லாம் அடித்து துரத்தும் போது ஒரு எமோஷனை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட் ஆகும். ஒப்பா அப்படியா இப்படியான்னு யோசிக்கும். பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு சீனு. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதையும் மீறி அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அவங்க இடத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அவதார்னு ஒரு கடவுள் இருக்கும்பொழுது அந்த கடவுள் கூட போய் பேசி மொத்த பேரையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு உயிரினம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா போட்டு சாவடிக்கும். பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரங்க, பெரிய ஒரு டைமிங் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இவ்வளோ 3.5 மணி நேரன்றதுலாம் ஒரு பெரிய படம், அந்தோடு பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே விஷுவல் எல்லா தவளையும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பட் கதை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு.